தேங்க்யூ ஆஷிஷ். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட கனவோட முதல் மேடை வந்து இந்த படம் டார்க் ஹெவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தேங்க்யூ பாலாஜி சார், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன், ஜெயக்குமார் சார் நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க. பாலாஜி சார், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா உங்க வெற்றிக்கு முன்னாடி அக்கா தான் இருக்காங்க. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். நீங்க வந்து எங்க கூட டிராவல் பண்ணி நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்றத நாங்க நேர்ல பாக்குறோம். பட் அவங்க வந்து நிஜமா செட்ல சொல்லணும், அங்க இங்க எல்லாரும் சொல்றதுதான், அப்படியே கால சக்கரை சுத்தி விட்டு அப்படியே ஓடிட்டே இருக்கிறாங்க. சோ அவங்களோட பெரிய சப்போர்ட். நம்மளா வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்படி இது? எப்பவுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து நம்ம கதவை தட்டும் அப்படின்னு நம்ம உட்கார்ந்துட்டே இருந்தா உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதான். சரியா? அதனால வரும்போது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிராப் பண்ணிக்கணும், நம்ம அதை தேடி போகணும், அதுக்கேற்ற ஒர்க் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரும்னு நம்புற ஒரு பர்சன் தான். ஓகே, சோ எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு நம்ம அந்த டார்க் ஹெவன் அப்படின்ற படம் மூலியமா அந்த செட்டுக்கு போன உடனே ஓகே இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இவ்வளவு பேர் நம்ம படத்துக்காக வேலை செய்யறாங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருந்தது? ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தது. நிறைய கத்துக்கணும்னு தோணுச்சு. இங்க இருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே வந்து ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட், திறமை இருக்கவங்கள மட்டும்தான் வந்து அவர் வந்து எடுத்து இந்த படத்துல போட்டிருக்காரு. ஸோ அதனால வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயுமே ஒவ்வொன்றும் கத்துக்கலாம். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நிழல்கள் சார், ரவி சார் ஆகட்டும், ஜெயக்குமார் சார் ஆகட்டும், அந்த ஹம்பிள்னஸ், அவங்க ஆக்ட் பண்றது, ஸோ எல்லாத்துலயுமே இப்போ சித்து கிட்ட எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து யதார்த்தமான ஒரு ஆக்டிங். ஸோ அது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. ஸோ எல்லாமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லா படத்துல இருந்துமே நம்ம ஒன்னொன்று கத்துக்கிறது தான்.